என்னங்க பெரிய காசு பணம் மனுஷனா பிறந்தா மான ரோசத்தோட வாழணும் இப்படி எதிர்பார்க்குறவங்க யாருன்னு கேட்குறீங்களா? இந்த ரிஷப ராசிக்காரங்க தாங்க. பிறப்பிலேயே சக்தி வாய்ந்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். ஏன்னா பிறப்பிலேயே வைராக்கியத்தோடு இருப்பாங்க. யாருக்கிட்டையும் எந்த சூழ்நிலையும் கை நீட்டி நிற்கணும் கையேந்து நிற்கணுங்கிறது உங்கள் கொள்கையிலே கிடையாது. ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க ஏன்னு சொல்கிறோம்னா இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் கிருஷ்ண பகவான் அவதரித்து ராசின்னு சொல்லுவாங்க. ரிஷப ராசியில தான் பெரும்பாலும் கிருஷ்ண பகவான் அவதரிச்சிருக்காருன்னு சொல்லப்படுதுங்க. ரிஷப ராசிக்காரங்க கடுமையான உழைப்பில் நம்பிக்கை கொண்டவங்களா இருப்பாங்க. அர்ப்பணிப்புணர்வோடு செய்வாங்கன்னு சொல்லலாங்க. வெற்றிங்கிறதுனால தான் உங்களுக்கு இயல்பா இருக்குது. கடுமையான உழைப்பு தான் உங்களுடைய தாரக மந்திரம். வேலைன்னு வந்துட்டா வேலை தான் முக்கியம். அதுக்கு பின்னாடி தான் மற்றது எல்லாமே. கூடவே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அமைதியான குணம், பொறுமையான குணம். எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அது பொறுமையா தன்னம்பிக்கை இழக்காம ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் கொடுத்து அதில் வெற்றி அடையக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரர் தான். பார்க்க தான் சாதுவாக இருப்பாங்க. ஆனால் சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அது இந்த ராசிக்காரங்களுக்கு பொருந்தும். பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அதிகமாக பேச மாட்டாங்க. ஆனால் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அப்படி ஒரு மதிப்பு இருக்கும். அமைதியான இடத்துல தான் இருப்பாங்க. நேர்மையான சிந்தனை நேர்மறையான சிந்தனை தான் அதிகமாக செய்வாங்க. பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய விஷயமே மனசில் குழப்பம்தான். பலவிதமான குழப்பம். நடந்து முடிஞ்ச விஷயத்த அசை போட்டு இருக்கிற காலத்தையும் நீங்கள் வீணடிக்கிறீங்க. அதுதான் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு பாதிப்பாகவே இருக்குது. வாழ்க்கை பற்றின நல்ல புரிதலோடு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கைன்னு என்னன்னு உங்களுக்கு தெரியும். சொல்லிக் கொடுக்கணும்னு இல்லை. சின்ன வயசுலேருந்தே நிறைய அடிகளை பட்டு தான் இந்த ரிஷபராசிக்காரங்க வந்திருப்பாங்க. அதனால் வாழ்க்கைன்னா என்னங்கிறது மற்றவங்க சொல்லுங்கிற அவசியமே இல்லை. ஆடம்பரமான வாழ்க்கைக்கு நீங்கள் ஆசைப்பட்டது இல்லை. இருக்கிறத வச்சு சமாளிக்க கொடுங்க. உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய பாதிப்பு இல்லாமலாம் இல்லைங்க. அதுவே ரிஷபராசி அன்புகளுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பாதிப்பு அதிகம் தான். சொந்தத்தாலையும் பிரச்சனை, சொத்தாலையும் பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையிலுமே நல்லா இருக்கிற குடும்பத்துலேயும் ஏகப்பட்ட பாதிப்பு. அதுவுமே வாழ்க்கை துணைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கை துணைக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கை துணை வழியிலுமே இந்த நேரம் பாதிப்புங்கிறது இருந்திருக்கும். சம்மந்தமே இல்லாமல் காரணமே இல்லாமல் சண்டை சச்சரவு, குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாதிப்பு, வருமான பாதிப்பு, இல்லைன்னா குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, தாய் தந்தை வழியில் மனசாபம் வருது. அதுமாதிரி தாய்க்கு உங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் மனப்போராட்டம் அதிகம்தான். ஆனால் ஏன் இதனால் போராட்டம்னு பார்த்தீங்கன்னா பாசம் அதிகங்க. தாய்க்கும் சரி உங்களுக்கும் சரி தாய் மேலே பாசம் கொஞ்சம் அதிகம். அதனாலேயே இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. தாய் ஒன்று சொல்லிட்டா உங்களால் தாங்க முடியறதில்ல, நீங்கள் ஒன்று சொல்லிட்டாலும் தாய்க்கு தாங்க முடியறதில்ல. அதனாலேயே நிறைய பாதிப்பு சந்திக்கிற மாதிரி தான் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வாழ்ந்துட்டு வரீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் சொந்த வகையில் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலன் கிடைக்கும். அதாவது குடும்ப வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பலன் கிடைக்கும், தொழில் வியாபாரம் எல்லாம் எப்படி அமைய போகுது, குழந்தைகளுடைய நிலையில எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும், எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமாக இருக்குமா, எந்த விஷயம் சாதகம் எந்த விஷயம் பாதகம், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்கக்கூடியவங்களா இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த சேனலை போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பரிகாரங்களும் ராசி பலன்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதனால் மறக்காமல் இந்த வீடியோ பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. நீங்கள் நல்ல பேர் வாங்குற நேரம் தாங்க. யாராலையும் உங்களை அசைச்சிக்க முடியாது. கஷ்ட நஷ்டத்தை பார்த்து நீங்கள் கவலைப்பட்டு இருக்க வேண்டாம். சாதனை படைக்கக்கூடிய நேரம். ஆனால் ஆரோக்கியத்தில் கோட்டை விட்டுறாதீங்க. இந்த நேரம் உங்களால் வருமானம் கொண்டு வர முடியும், தொழில் வியாபாரம் சிறப்படைய வைக்க முடியும், கடுமையான உழைப்பு கொடுக்குறீங்க, உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும், அதில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்துலையும் கவனம் கொடுக்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், ஆரோக்கியம் இல்லாத உணவை தவிர்க்க பாருங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் எல்லாமே கொஞ்சம் சரியான தூக்கங்கிறது இல்லைங்க. தூக்கத்தை கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் வர வைக்க பாருங்க. நல்ல ஆரோக்கியமான தூக்கம் நல்லதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஏற்கனவே மனசுல குழப்பம் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் படப்படப்பு பார்த்துட்டோம் மன அழுத்தம் எல்லாமே இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே மன அழுத்தம் இந்த நேரம் இல்லாமலாம் இல்லை. இதுல போதா குறைக்கு தூங்காம இருந்தீங்கன்னா இன்னும் தான் பாதிப்பு. அதனால முடிஞ்ச வரைக்குமே நீங்க குலதெய்வ கோவிலுக்கு விளக்கு போட்டுட்டு வர பாருங்க. தொடர்ந்து குலதெய்வ கோவில இருந்து மண்ணை எடுத்துட்டு வந்து நீங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி நெத்தியில திலகமா இட்டுட்டு கூட நீங்க தூங்கலாம். இதனால உங்களுக்கு இந்த கனவு தொல்லைங்கிறது இருக்காது. நிறைய பாதிப்பு நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றபடி சிறப்பாக இருக்குது. காரியத்தடை இருந்தாலுமே அது நீங்கள் கூட நேரம் தான். குழந்தைகள் வழியில் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக ரிஷபராசி அன்றவர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. முடிஞ்ச வரைக்குமே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகள் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, ஒரு நோட்டு புத்தகம் வாங்க முடியாமல் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் செய்கிறது நல்லது. இந்த செயல் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்த பின்னாடி பசுமாட்டுக்கு இந்த வாழைப்பழம் இந்த கீரை மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வாங்கி தரப்பாருங்க. இது நிச்சயம் நல்ல பலனை இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவே இந்த அமாவாசை நாட்களில் இந்த பௌர்ணமி நாட்கள் எல்லாமே உங்கள் குலதெய்வ கோவிலில் வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்பு. ஏன்னா
பெரும்பாலுமே ஒவ்வொரு நாட்களுக்குமே ஒரு சிறப்பான விஷயம், சிறப்பான பலன் கிடைக்கும். ஆனால் அந்த அமாவாசை ஒரு நாள் வர்றப்ப அதுக்கு ரெட்டிப்பான பலன். அந்த நாட்களில் ஒரு சின்னதாக மந்திரம் சொன்னால் கூட அது ரெட்டிப்பான பலன் நமக்கு கொடுக்கும். இது முன்னோர்கள் காலத்திலிருந்தே, நமக்கு முந்தைய காலத்திலிருந்தே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நியதி. அதனால மறக்காம இந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் முன்னவங்க வழிபாடு செஞ்சுட்டு வர்றதும், உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறதும், தீபம் போட்டுட்டு வந்த பின்னாடி பசுமாட்டுக்கு, அதுவே ரிஷபராசிக்காரங்களுடைய உருவம் சின்னமே காலை தான், நீங்க பசுமாட்டுக்கு உங்களால முடிஞ்ச தானமா கொடுக்கறது இன்னும் நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல உண்டாகுன்னு சொல்லலாம். குருவோட பார்வை இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கக்கூடிய தன்மை 7ஆம் இடமா பாக்குறது கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் கிடைக்குங்க. முயற்சி கொடுத்தா போதும், சிறப்பா இருக்குது. 3ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல சுக்கிரன். இந்த அமைப்பு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சாதகம் தான். ராசிநாதனுடைய அமைப்பு பார்வையில இடக்கூடிய தன்மை வேலையில நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும். எந்த துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது. ஆனா கூடவே பொறுப்பும் கொஞ்சம் அதிகமா இருக்கும், வருமானத்தை கொண்டு வர முடியும். பதவி உயர்வு, வேலை மாற்றம், இடம் மாற்றம், இது எல்லாமே அதிகமாக நடக்கக்கூடிய காலமும் இந்த காலகட்டம் தான். சனி வக்கர அமைப்பால் இருக்கிறதால உங்க திட்டத்தை நீங்களே இந்த நேரம் மாத்திக்குவீங்க. அதனால எதுலையுமே ஒரு நிலையா இருக்க பாருங்க, சிறப்பா இருக்குது. ஒரு நிலையிலிருந்து மாறாத உங்களுக்கே இந்த நேரம் தடுமாட்டம் தான், கொஞ்சம் மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும், அடிக்கடி மாத்திட்டே இருப்பீங்க. அதை தவிர்த்துட்டாலே போதும், சிறப்பா இருக்குது. கஷ்டம் பெருசா இல்லைங்க, கஷ்டம் வர்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா குரு பார்வை அமைந்திருக்கக்கூடிய தன்மை உங்களை கஷ்டம் அண்ட விடாம பாதுகாக்கும். வாகன வழியில சிறப்பா இருக்குது. ஆனா அப்பப்போ கொஞ்சம் செலவு வைக்கும், செலவுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த நேரம் உங்களுக்கு பாதிப்பு. அதனால வாகன பராமரிப்பு செய்யறதை விட புதிய வாகனம் வாங்குறது நல்லதுதான். யாராவது கருத்து வேறுபாடு இந்த நேரம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால மற்றவங்க நிலையில கவனம் கொடுக்கறது வேண்டாம். உங்க குடும்ப வாழ்க்கை, தொழில் வாழ்க்கையில கவனம் கொடுத்துட்டாலே போதும். வெளியிடத்துல எல்லாமே கொஞ்சம் அதிகம் நெருக்கம் காட்டாதீங்க. ஏன்னா மனசு கெடுக்கக்கூடியது கொஞ்சம் அதிகம். அதனால முடிஞ்ச வரைக்குமே நீங்க யாருக்கிட்டையும் நெருக்கம் காட்டாம இருக்கிறது நல்லது. குருவோட பார்வை இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வருமானம் இந்த நேரம் உங்களால சிறப்பா கொண்டு வர முடியுங்க. என்ன ஒண்ணு கொஞ்சம் போதா குறையாதான் இருக்கும் இந்த நேரம். ஏன்னா செலவுங்கிறது கொஞ்சம் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நேரம். எந்த செலவு செய்யறதுனே கொஞ்சம் இந்த நேரம் உங்களால மனக்குழப்பமா தான் இருக்கும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள்ல மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம், ஆடம்பர செலவு வேண்டாம், செலவை கொஞ்சம் திட்டமிட பாருங்க, சிறப்பா இருக்குது. அதே மாதிரி என்னைக்கோ பட்ட கடன் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க தீர்க்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கை வர்றப்ப பாதிப்பு இல்லைங்க. தொடர்ந்து குடும்பத்துக்கு தேவையான விஷயம் செய்வீங்க, சிறப்பான பலன் கிடைக்கும். முன்னாடி கூட கொஞ்சம் சண்டை சச்சரவாக இருந்திருப்பீங்க, அந்த நிலைமை இல்லை. இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாலே பாதிப்புங்கிறது இந்த நேரம் இல்லை. இந்த சொந்த பந்த வழியில ஏற்பட்டிருந்த பல அவமானங்கள், பல கஷ்டங்களை இந்த நேரம் பேசிக்கிறது வேண்டாம், அதுதான் பாதிப்பு. அதை விட்டுருங்க. இந்த நேரம் சிறப்பா இருக்குது. வேலன் வர்றப்ப சனி பகவான் வக்ரகதியில ராகுவோட இணைஞ்சிருக்கிறாரு. வேலை சுமை கொஞ்சம் அதிகம்தான், பொறுப்பு கொஞ்சம் அதிகம்தான். ஆனா வெறுப்போட இருக்காதீங்க. வெறுப்போடு எந்த வேலையும் செய்ய வேண்டாம், ஆர்வமா எந்த வேலை செஞ்சாலும் சிறப்பா இருக்குது. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எந்த தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரிங்க, மனசுல ஆர்வத்தோட செஞ்சீங்கன்னா வேலை சிறப்பா அமையும். வேலையில நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். உண்மையான உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு ஊக்கமே பாராட்டு தான். அந்த வகையில பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலையில பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம், பதவி மாற்றம், இது எல்லாமே கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தா கூட அவங்க முயற்சிக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்கக்கூடிய நேரமா இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்கு. தொழில் வியாபாரம் வரப்ப கொஞ்சம் அலைச்சல் அதிகம் தான், ஆனா உழைப்பு சிறப்பா இருக்குது. உழைப்புங்கிறது இந்த நேரம் சிறப்பா இருக்கிறதால மத்தவங்க அசந்து போகிற அளவுக்கு இந்த நேரம் உங்களால சிறப்பா வர முடியுங்க. எதிர்பார்க்கறத விட லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசா முதலீடு செய்றீங்கன்னா மட்டும் கொஞ்சம் அளவோட வச்சுக்க பாருங்க, மற்றபடி இந்த நேரம் சிறப்பு தான். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு வருமானம் போதுமான அளவுக்கு இருக்குங்க. புதுசா வாய்ப்பு வரும். வருமான பற்றாக்குறைங்கிற பேச்சு கிடல, ஆனா சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. வெளிநாடு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புகழ்ங்கிறது எங்க போனாலும் சிறப்பா இருக்கும். உங்களை தேடி நிறைய வாய்ப்பு வருது, வருமானமும் உங்களுக்கு வருது. அதனால பாதிப்புங்கிறது இல்லை, சமாளிக்கிற சூழ்நிலை தான். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே சுக்கிரன் இந்த நேரம் சிறப்பா இருக்கிறதால கட்சியில ஆதரவு சிறப்பா இருக்கும். மனசை கஷ்டப்படுத்திட்டு இருந்த பல விஷயம் நீங்குதுங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கி நீ நல்லபடியா முடியும். செல்வாக்கு மிக்க பலருடைய ஒரு அறிமுகம் கிடைக்கிறதால இந்த காலகட்டம் சிறப்பு தான். உயர்மட்ட தலைவர்கள் உங்க மேல நம்பிக்கை வைப்பாங்க. நீங்க எதிர்பார்க்கறது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஓரளவு சுப பலம் பெற்றிருக்கக்கூடிய நேரம் தான். பாடங்கள்ல மனசுங்கிறது உற்சாகமா ஈடுபடும். கிரகிக்கக்கூடிய தன்மை சிறப்பா இருக்குது. பெத்தவங்க ஒத்துழைப்பு சிறப்பா இருக்குது. ஆசிரியருடைய ஒத்துழைப்பு சிறப்பா இருக்குது. இதை விட வேற என்னங்க வேணும் உங்களுக்கு? இந்த காலகட்டம் சிறப்பு தான். கல்வியில மட்டும் கவனம் கொடுங்க, சிறப்பா இருக்குது. கல்வி சம்பந்தப்பட்ட பண உதவி கிடைக்கும். அரசு வழியில உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் சாதகம் தாங்க. விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த நேரம் கொஞ்சம் கடுமையான உழைப்பு இருக்கும். ஆனாலுமே
பருவமழை சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கிறதால இந்த நேரம் சிறப்பு தான். தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பில்லை. ஆனாலுமே கொஞ்சம் பயிர் வளர்ச்சியில நீங்கள் கவனம் கொடுக்கணும். வருமானம் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது, ஆனால் சமாளிச்சிடலாம். கால்நடை வழியில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. கால்நடைகளுக்கு எல்லாமே கொஞ்சம் ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படக்கூடிய நேரம், கொஞ்சம் எதிர்பாராத செலவு இருக்கக்கூடிய நேரம். அதனால விவசாயத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்க இந்த விஷயத்துல கவனம் கொடுக்கறது நல்லது. பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதை இந்த நேரம் கொடுக்குங்க. ஆனாலுமே தொந்தரவு இல்லை, ஒரு எளிமையான வீட்டு சிகிச்சையாலே குணமாகக்கூடிய நேரம் தான். இந்த சொந்த பந்த வகையில நெருங்கி பழகிறது வேண்டாங்க. ஏன்னா மனசு கெடுக்கிற மாதிரி ஏதாவது சொல்லிடுவாங்க, பாதிச்சிருவாங்க, அதையே போட்டு குழப்பிருப்பீங்க. அதனால அதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. கொஞ்சம் அனுசரிச்சு போகிறது, விட்டு கொடுத்து போகிறது நல்லது. மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது. தேவையில்லாத மனசாபங்கிறது நீங்க நெருங்கி பழகாம இருந்துட்டாலும் உங்களால தவிர்க்க முடியும். குழந்தைகளோட நிலை, குடும்ப வாழ்க்கையில எந்த பாதிப்புமே இல்லை. இந்த நேரம் சொந்த வந்த வகையில கொஞ்சம் பிரச்சனைங்கிறது இருக்கிறதால கொஞ்சம் அந்த வகையில மட்டும் கவனமா இருக்க பாருங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்கறது வேண்டாம், அந்த ஜாமீன் கேரண்டி எல்லாமே போறது வேண்டாம், அதில் மட்டும் கவனமா இருக்க பாருங்க. நீங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த கிரக மாற்றம் இருந்தாலும் ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குது. நிம்மதியான சூழ்நிலை இல்லை, வீட்லேயும் நிம்மதி இல்லை, வேலை செய்கிற இடத்துல நிம்மதி இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் இந்த பசு நெய் வாங்கி கொடுத்து நீங்கள் தீபேற்றி வழிபாடு செய்ய பாருங்க. இந்த துப்புரவு பணியாளர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச நீர், மோர், பானகம் இல்லைன்னா சாப்பாடு கூட வாங்கி கொடுக்கலாம். முடிஞ்சால் பண உதவி செய்வது நல்லது தான். இது ஒரு மகத்தான புண்ணிய பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கோவிலில் கொடுக்கக்கூடிய பெரும்பாலும் கோவிலில் அன்னதானத்தை ஏற்படுத்த பாருங்க. உங்கள் கைகளாலேயே அவங்களுக்கு அன்னதானம் ஏற்படுத்தி அந்த இலைகளை நீங்களாவே துப்புரவு பண்றது கண்டிப்பா ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உண்டாகும். அதனால மறக்காம இந்த விஷயத்தை செய்ய பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்க கையால இந்த விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு உணவு தானம் செய்ய பாருங்க. இந்த விஷயம் எல்லாமே செஞ்சுட்டு வரப்ப ரிஷபராசி அன்பர்களுக்கு தலைக்கு வர்றது தலை பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்களே, அப்படி பல அற்புதம் நடக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு, அதாவது இந்த 15 நாட்கள்ல இருந்து 30 நாட்களுக்கு எப்பேற்பட்ட பலன் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். இதே மாதிரியான பதிவுகளுக்கு தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய ராசி பலன்கள், அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எப்படி அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.